தானா இந்த சட்டை போடனா அப்படியே மன்மத மாதிரி இருப்ப. நான் என்ன சொன்னேன்? மன்மதன் மாதிரி இருப்பேனா? அதுல சிம்பு என்ன ஆவார் தெரியுமா? நான் அந்த மன்மதனை சொல்லங்க, நல்லா அழகா இருக்குன்னு சொன்னங்க. ஆஹா, இத போட்டா எனக்கு லூஸா இருக்காது. 3Xல கொடுங்க வேற எடுத்துறேன். கரெக்டான சட்டா கொடுப்பா. போன தடவை கொடுத்ததை போட்டுன்னு போகும்போது ரோட்ல உருவின்னு போயிடுச்சு. நான் ஒண்ணு இல்லாம நடந்து போயிருந்தேன். அது 5XL, இது 3XL தான். கவலைப்படாதீங்க, வேற எடுத்துறேன். துணி கடை நல்லா பெருசா தான் இருக்குதா? இந்த பாருங்க, இந்த சோப் கலர் ட்ரை பண்றீங்களா பாருங்க. பிரதர், என் சைஸ் சட்டை கிடைக்குமா? சட்டைனா ஜெட்டி, பேண்ட், நைட்டி எல்லாமே கிடைக்கும். எனக்கு நைட்டிலாம் வேணாம், சட்டை தான் வேணும். இருங்க பிரதர், அவசரப்படாதீங்க. நான் ஒருத்தன் வாங்கிட்டு இருக்கேன்ல. நீ ஒரு சட்டை வாங்க வந்துக்கிறேன், நாங்க 9 சட்டை வாங்க வந்துக்கிறோம். 9 சட்டையா? அந்த சட்டைலாம் இங்க விக்கிறது இல்லையா? ஏய், அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏன்பா, நான் 5 சட்டை எடுக்க போறேன், இவர் 4 சட்டை எடுக்க போறேன். எங்களுக்கு முதல்ல எடுத்து போடு. ஆனா உட்காந்துருந்தா அப்பா, நான் எவ்வளவு நேரம் உட்காந்துங்க? இப்போ வந்து அவங்கள பாக்குறேன் நீ. அட இருப்பா, என்ன சைஸ் சட்டைங்க வேணா? ஹலோ, ரெகுலரா வாங்குற கஸ்டமர் நானு. இல்ல அவங்க வந்துட்டாங்கன்னு போற. ஒரு சட்டை வாங்கிட்டு நான் ஒரு வேகன பேசுறேன், 9 சட்டை ஆச்சு. ஏய், அப்போ ஒரு சட்டை வாங்கினா கேவலமா? ஐயா தொண்ணு பேசின்னு கிடைக்கிறாரு பாரு. எப்பா வேற கடைக்கு போக சொல்பா. ஏய், என்னடா வந்த உடனே வேற கடைக்கு போக சொல்ற? 8 வருஷமா வாங்கிட்டு இருக்கேன்டா இந்த கடையில. நோ, உன் சைஸ் சட்டை இல்ல, நீ கிளம்புனா. என்னப்பா இப்படி பேசுற? கொஞ்சம் வெயிட் பண்றப்பா. அப்ப இருக்குமா? அப்போ இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நல்லா வருவிடா. சரி எடுத்துக்கூட அந்த மூதேவிங்களுக்கு. ஏய், யாரு மூதேவின்றா? சார், கடைக்கு வந்த கஸ்டமர் கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. உங்களுக்கு சட்டை வேணாம்னா கம்முன்னு வெளியே போங்க. புதுசா வந்தவன் உனக்கு கஸ்டமர். 8 வருஷமா நான் உங்ககிட்ட வாங்கிட்டு இருக்கேன். 5XL சட்டையை குத்தியடா, அதை கம்மு தானே வாங்கிட்டு போனேன். உங்ககிட்ட பேசி இந்த வேலைக்கு வருது. நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன சட்டை வேணும்? நாங்க அங்க பாக்குறோம், நீங்க இவருக்கு முச்சிடுங்க. கரெக்ட்பா, உனக்கு தெரியுது. 8 வருஷமா இங்க வரணும், இந்த கடைக்காரனுக்கு தெரியல. சரி நீங்க பாருங்க, நான் இவருக்கு முடிச்சுட்டு வரேன். வாடா போய் சட்டையை பார்க்கலாம். என்ன ஓனா? சட்டை தான். இது வேணுமா இல்ல இது வேணுமா? இல்ல இது வேணுமா இல்ல இது வேணுமா? என்னடேப்பா, இதான் வேணுமா இல்ல இது வேணுமா? என்னப்பா இது? கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்குமான்ற? இங்க சட்டை சைஸ் தான் சரி இல்லையா? என்னங்க பாத்துட்டீங்களா? நாங்க நினைக்கிற கலரே இல்லையா? கலரு சோடா கல்ல இருக்க பாருங்க, இங்கெல்லாம் இது இருக்காது. இன்னும் புழுசாச்சு ஆயிட்டு இருக்கீங்க. ஏய், ஏன்பா கலாயிரா? கொஞ்சம் வயிறு பெருசாயிடுச்சா? ஏன்பா, வரும்போது வயிறு இல்ல, இப்ப இருக்குது. இதெல்லாம் சரி இல்ல பாத்துக்கோ. எப்பா கடைக்காரு இங்க பாருப்பா, எங்க மேல சந்தேகப்படுறாரு இவரு. ஹலோ, என்ன தானே உனக்கு பிரச்சனை? ஏன்னா இப்படி வந்த கஸ்டமர் தொல்லை குத்துன்னு கிடைக்கிற? இல்லப்பா, வரும்போது வயிறு இல்லாம இருந்தது, இப்ப இவ்வளவு பெரிய வயிறா இருக்க, அதான் கேட்டப்பா. நோ, பிரியாணி துணுனா அது கேஸ் ஸ்டப்ல ஆயிடுச்சு. அது எப்படி பேசுறாரு பத்தி இவரா? பிரியாணி துண்ணா அங்கேயே கேஸ் ஸ்டப்ல ஆயிருக்கும். இப்ப நல்லா இருந்தியப்பா. எப்பா, இது வேலைக்கு ஆகுதா? இது மாதிரி எல்லாம் கடல் வச்சிருந்தா சுத்தமா வேலைக்கு ஆகாது. வாடா போலாம். நல்லா வந்த கஸ்டமருக்கு ஏத்து குட்டி சோறு ஆகிட்டேன்னா 9 சட்டை எடுக்கிறேன்னாங்க. ஏன்பா, வயிறு பெருசா இருக்குன்ற நீ 9 சட்டையை பத்தி பேசுற? நல்ல கஸ்டமர் போச்சு போ. எனக்கே குழப்பமா இருக்கு, அவங்க வயிறு எப்படி பெருசாச்சு தெரியலையே. தம்பி வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா அண்ணா? நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? நீங்க சட்டையை பார்த்துன்னு இருக்கேன், நீங்க பேண்ட்டை பார்த்துன்னு இருக்கேன், நான் இங்க பார்த்துன்னு இருக்கிறேன். ஏன்னா நானா வேணும்? ஏம்பா சட்டை தான்ப்பா, ஒரு 5 சட்டை வேணும்பா. நீ அதுக்குள்ள அண்ணன் முச்சிரு, அதுக்குள்ள நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா, கஸ்டமர்னா அவரை போல இருக்கணும். நீயே இருக்கிறிய. நான் கலர் வேணும் சொல்லா. வயலட் கலர் இல்ல. மஞ்சள் கலரு? மஞ்சள் கலரும் இல்ல. வெந்தய கலர் இருக்கா? இல்ல. சீரக கலராவது இருக்கா? இல்ல. அட என்ன பாண்டி, மிளகாத்தூள் கலராவது இருக்கா இல்லையா? ஆமா, இருக்கிற மளிகை சாமா கலர் எல்லாம் கேட்டுன்னு கடை. அட இருக்கிற கலரை பாருண்ணா. என்ன இருக்குது இங்க? இருக்கிற கடை எதுவுமே செட் ஆகலையாப்பா. என்னப்பா கலர் ஒண்ணும் செட் ஆகலையாப்பா? உனக்குமா? எனக்கும் செட் ஆகலையாப்பா. என்ன உனக்கு வயிறு பெருசாயிட்டு இருக்கு? வரும்போது பெருசா தானே இருந்தது, இன்னும் புதுசா பெருசாகிக்குதுன்ற. ஏன்பா, எனக்கு என்ன கண்ணு கோளாறு நினைச்சிங்களா? இதுக்கு முன்னாடி வந்தவங்க வயிறு பெருசாகி தான் போனாங்க, நீ இப்ப வயிறு பெருசாகி இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என்னப்பா நீ ஏங்க இந்த மாதிரி ஆள்லாம் கடைக்குள்ள சேர்க்கறீங்க? செம்ம தொல்லை குத்துன்னு கிடக்குது. நான் உட்காந்தீங்கன்னு இவரால 9 சட்டை எடுக்க வந்தாங்க, அவங்க வியாபாரமா போச்சு, நீங்களே வேணான்றீங்க. அட என்னடா சொல்றீங்க நீங்க? நான் என்னடா சொன்னேன்? இப்போ இவன் வயிறு பெருசா இருக்கான்னு அவன் வயிறு.
நாலு சட்டை பாத்தியா நம்ம என்ன திட்டிய அடா பாவீங்களா, என்னடா இதெல்லாம்? ஹலோ, நானாவது 4 சட்டை, எனக்கு முன்னாடி போனவனுக்கு 9 சட்டை. அதான் உங்க வயிறு பெருசா இருந்ததா? 9 சட்டியா? ஐயோ. அடே உலக்க, நான் அப்பே சொன்னேன்ல உங்க வயிறு பெருசா இருக்கு கேட்டியா? ஹேய் கேப்ப 8 உதவா போடா 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 போ. உலக்க, பெரிய மனுஷன் ஒருத்தன் சொன்ன நீ கேட்டியா? அப்பே கேட்டிருந்தா நல்லதா இருக்குல்ல. உஷாரா இனிமேல் வியாபாரம் பண்ணும்போது எப்படியோ 2 சட்டை ஆயிடுச்சு. ச்சே, இதுக்கப்புறம் எவனும் வராத மாதிரி சட்டை பூட்டி வியாபாரம் பண்ண வேண்டியதுதான்.